பெருந்தீனி. உடம்பு போஷிக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. ஆனா உங்களுக்கு ஆத்மாவை போஷிச்சாங்களா அப்படிங்கிறது கேள்வி. நல்ல கவனியா, 3 வேளை சாப்பிட்றோம், பசி ஆறலைன்னா திரும்ப போட்டு சாப்பிட்றோம், டயட்ல இருக்கணும்னு நினைக்கிறோம், நல்ல சாப்பாடு வச்சுட்டா டயட்டாவது இதாவது தூக்கி எரிஞ்சிட்டு கை வச்சு அதை சாப்பிட்றோம். கல்யாண வீட்டுக்கு போனா நம்ம டயட்ல என்ன ஆயிருது கொடுத்தது, வயிறு முட்டை சாப்பிடுவோம், திருப்தி ஆனாதான் எந்திரிப்போம். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, இதான் மாம்சத்தின் இச்சை. என்ன சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி உங்க ஆவி ஆத்மாவை திருப்தி ஆகிற வரை எத்தனை பேர் ஆவி அந்த ஆத்மாவுக்கு எத்தனை பேர் சாப்பாடு கொடுத்தோம்? இல்ல, நீங்களும் சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. சாப்பிடறதுக்காகவே வாழக்கூடாது. சாப்பிட மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா ஆத்மாவுக்கு ஒண்ணும் கொடுக்கறது. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணோமா, இன்னைக்கு பைபிள் படிச்சோமா, இன்னைக்கு என் ஆத்மாவில பலன் கிடைச்சிச்சா, பலன் கொள்ள நாம் உண்ண வேண்டுமா, சாப்பிடணுமா அப்படின்னா ஆத்மாவில பலன் கிடைக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆத்மா ஆகாரம் கொடுக்காமல் சரீர ஆகாரத்துக்கு ஒருத்தவங்க மட்டும் இடம் கொடுக்குறான்னா அதுக்கு பேர் தான் பெருந்தீனி.